பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மகா குரு. யாரை சொல்கிறாரு? துரோணரை சொல்கிறாரு. ஒரு மகா குரு நீங்கள், எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும் போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார். எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம், எப்படி இழக்க முடியும் அப்படின்னும் போது, நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான். அப்போ எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த இடத்து மேலே, அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க. எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு. ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு. நன்மை தீமைகளை சமமாக நினைக்கிறவன் தான் குரு. எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான். அப்போ ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்? எது மேலேயும் ஆசை பற்றற்று இருக்கணும். அதனால தான் சொன்னான், பற்றற்றவனை பற்றிக்கொள்.